உங்கள் வாழ்க்கையில் நான் இத்தனை கேள்விகள் கேட்டேன், நீங்கள் இத்தனை சூழ்நிலைகள் சொன்னேன், கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். இதுக்கு ரிலேட்டடான ஒரு பிரச்சனை இல்லை 2 பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதுக்கு நான் என்ன தீர்வு செய்யணும், இதுக்கு எப்படி நான் இதுக்கு சொல்யூஷன் பண்ணணுங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 100% ரிசல்ட் வரும். இன்னும் சொல்லப்போனால் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ ஒரு நோட் எடுத்துக்கங்க, என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். சிறப்பாக நான் சொல்கிற இந்த செயல்பாடுகள், இந்த சூழ்நிலைகள் எப்படி இதிலேருந்து வெளியில் வரலாங்கிற ஒரு சொல்யூஷன் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் இல்லை பிரச்சனைகளோட கொஞ்சம் செயல்படுத்தி பாருங்கள். 100% ரிசல்ட் வருங்க. 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா என்னுடைய நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நலமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன், அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி சூழ்நிலைகள், எந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறோம், ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் நம்ம இருப்போம். சார், நான் 6 வருஷமாக லவ் பண்ணேன் சார், ரொம்ப சின்சியர் லவ் சார், எனக்கும் தெரியும் சார், அவளுக்கும் தெரியும் சார், அவளும் லவ் பண்ணுறா சார், ஆனால் என்னென்னு தெரில சார், ஃபோனை பிளாக் பண்ணிட்டாங்க, 6 மாதமாக கான்டாக்டே இல்லை, என்ன செய்யறதுன்னே தெரில, நான் செத்து போகலான் இருக்கேன், எனக்கு அவள் தான் சார் வேணும். இது ஒரு சூழ்நிலை. உங்கள் டேர்மில் சொன்னால் ஒரு பிரச்சனை. இன்னொருத்தர், சார் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது சார், ஆனால் வேலை என்னால் சிறப்பாக செயல்படுத்த முடியல, ரொம்ப பாலிடிக்ஸ் இருக்குது சார், என்ன செய்யறதுன்னே தெரில, நான் படித்த வேலைக்கு திறமையான வேலை கிடைக்கல, இல்லை நான் நினச்ச சம்பளம் கிடைக்கல, வேலை செய்யவே கஷ்டமாக இருக்குது, என்ன செய்கிறது. இது ஒரு பிரச்சனை, இது ஒரு சூழ்நிலை. இன்னொருத்தர், சார் நான் அந்த பிஸ்னஸ் செஞ்சு லாபம் சம்பாதிக்கணுன்னு தான் சார் பிஸ்னஸ் செஞ்சேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது சார், கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்குது சார், இப்போ கடன் என்னால் கட்ட முடியல, நான் என்ன சார் செய்கிறது. இது ஒரு பிரச்சனை. இன்னொருத்தர், சார் நான் கடன் அடைச்சிடலான்ட்டு ஒரு லேண்ட் வச்சுருக்கேன் சார், அதை விற்கலான்னு போகிறேன் சார், ஆனால் எதிர்பார்த்த விலை விற்க முடியல சார், ஒரு 20 லட்ச ரூபா போகும், 5 லட்ச ரூபாய்க்கு தான் சார் கேட்குறாங்க, 16 லட்ச ரூபா கேட்குறாங்க, அந்த 20 லட்ச ரூபா வந்ததுன்னா என்னோடய கடனை ஈஸியாக அடைச்சிடலான்னு பார்க்குறேன் சார், இதுக்கு நான் என்ன சார் செய்கிறது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால், சார் நான் இந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சேன் சார், என்னால் படிக்க வைக்க முடியல, இல்லை என் பொண்ணு இந்த படிப்பு படிக்க வைக்கணும்னு நினச்சேன் சார், என்னால் முடியல, பண வசதி இல்லை, நான் என்ன சார் செய்கிறது. இன்னும் சிலர், சார் அடுத்த மாதம் 1 லட்ச ரூபா பணம் வேணும் சார், பையனுக்கு காலேஜில் சீட்டுக்கு பணம் கட்டினா தான் அவன் படிக்க முடியும், நான் என்ன தான் சார் செய்கிறது, என்ன செய்கிறதுன்னே தெரியல, என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இன்னும் ஒரு சிலர், சார் 60 வயசாச்சு 70 வயசாச்சு, என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியல, நடக்க முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரில, எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, என்னால் போக முடியலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது, பொறாமையாக இருக்குது, என் மேலேயே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது சார். இது ஒரு சூழ்நிலை. இன்னும் ஒரு சிலர், சார் எனக்கு அந்த சொத்து வந்துட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன் சார், ஆனால் அந்த சொத்து வரவே மாட்டேங்குது சார், அதில் ஒரு லிட்டிகேஷன் இருக்குது சார், இது என்ன செஞ்சால் எனக்கு சொத்து வரும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சார் இந்த பணம் நம்பி கொடுத்தேன் சார், நான் ஒரு லாபம் வரும்னு நோக்கத்தில் தான் சார் ஒரு நம்பி கொடுத்தேன் சார், 10 பேர்கிட்ட வாங்கி வேறு பணம் கொடுத்தேன் சார், இன்றைக்கி ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார், அந்த பணம் கொடுக்கல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், நம்பி தான் சார் பணம் கொடுத்தேன், என்னை சீட் பண்ணிட்டாங்க சார், நான் என்ன தான் சார் செய்கிறது, இந்த சூழ்நிலையிலேருந்து நான் இப்படி தான் சார் வர்றது. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள். இன்னும் ஒரு படி மேலே போனால், சார் நான் லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணோம், திடீர்னு 1 வருஷம் தான் ஆகுது 2 வருஷம் தான் ஆகுது டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நான் அவரோட தான் சார் வாழணும், ஆனால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நான் என்ன தான் சார் செய்கிறது. இன்னும் ஒரு சில படிகள் மேலே போய், சார் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் இருந்தாலும் என்னன்னு தெரியல, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, என்னால் அதை மறக்கவே முடியல சார், எனக்கு அவர் கட்டாயம் வேணும், நான் இதுலேருந்து எப்படி சார் வெளியில் வர்றது. சார் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், என்னால் கட்ட முடியல சார், பணம் இல்லை சார், ஒரு 50 லட்ச ரூபா பணம் இருந்தால் நான் வீடு கட்டிடுவேன் சார், அதுக்கு நான் என்ன தான் சார் செய்கிறது, என்ன அஃபர்மேஷன் சார் போடுறது, அந்த 50 லட்ச ரூபா பணம் வரத்துக்கு நான் என்ன செய்யணும். சார் வீடு கட்டிட்டேன் சார், பாதி கட்டிட்டேன் சார், இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே செயல்படுத்த முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. இன்னும் ஒரு சிலர், சார் பர்சனல் லோன் வாங்கிட்டேன் சார், இஎம்ஐயில் போட்டிருக்கேன் சார், ஜுவல் லோன் வாங்கிட்டேன் சார், ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கடன் வாங்கிட்டேன் சார், ஏதோ பிஸ்னஸ் நல்லா ஆகிடும் தான் சார் செஞ்சேன், என்னன்னு தெரில சார், ஒருத்தன் ஏமாற்றிட்டான் சார், இப்போ என்னால் என்ன செய்கிறதுன்னே தெரில சார், இதுக்குலேருந்து நான் எப்படி தான் சார் வழியில் வருது அப்படின்னு உங்களோட கேள்விகள். உங்கள் வாழ்க்கையில் நான் இத்தனை கேள்விகள் கேட்டேன், நீங்கள் இத்தனை சூழ்நிலைகள் சொன்னேன், கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். இதுக்கு ரிலேட்டடான ஒரு பிரச்சனை இல்லை 2 பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், ஒரு சிலருக்கு 3 இருக்கலாம், இதுக்கு மேலே இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதுக்கு நான் என்ன தீர்வு செய்யணும், இதுக்கு எப்படி நான் இதுக்கு சொல்யூஷன் பண்ணணுங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 100% ரிசல்ட் வரும். இன்னும் சொல்லப்போனால் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ ஒரு நோட் எடுத்துக்கங்க, என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எழுதிக்கங்க. ஒரு பிரச்சனையோ 2 பிரச்சனையோ 4 பிரச்சனையோ 40,000 பிரச்சனையோ எல்லாத்தையும் எழுதிக்கங்க. பிரச்சனை ஒரு பக்கம் எழுதிக்கங்க, இந்த பக்கம் ஒரு 2 கோடு போடுங்க. ஒன்று முதல்ல நீங்கள் கேட்க வேண்டியது, யார் காரணம், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்,
யார் காரணம் அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்த காலத்தில் கேள்வி தியானம் அப்படின்னு எழுதிங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, அத்தனை பிரச்சனையிலையும் எழுதுங்க. அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு டிசைட் பண்ணுங்கள். கேள்வி தியானம் செய்யுங்க. 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன செய்யணுங்கிறத சிறப்பாக சொல்கிறேங்க. ஒரு 5 உதாரணம் சொல்கிறேன். 5 பிரச்சனையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் பிரச்சனை, சார் கடன் வாங்கிட்டேன் சார், ஏதோ பிஸ்னஸ் செஞ்சு லாபம் வந்துடணும் தான் சார் நினச்சேன். நானும் இறைவன்கிட்ட போகிறேன் சார், பரிகாரம் செய்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், என்ன ஒன்றுமே பண்ணல சார். எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வந்துட்டால் போதும் சார், நான் 50 லட்ச ரூபா வேணும்னு நான் அஃபர்மேஷன் பண்ணுறேன், எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், சீக்ரெட் தெரியும், பணமே வரமாட்டேங்குது சார், நான் என்ன தான் சார் செய்கிறது? 50 லட்ச ரூபா வந்துட்டால் நான் செட்டில் ஆகிடுவேன் சார். இதுதான் உங்களோட கேள்வி. கொஞ்சம் மாற்றி செயல்படுங்க. கடன் பிரச்சனை எழுதிட்டீங்க, எனக்கு 50 லட்ச ரூபா கடன் இருக்குது எழுதிட்டீங்க. ரெண்டாவது, யார் காரணம்? இதுக்கு பதில் சொல்லுங்கள். யாருங்க காரணம்? ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, கடன் வந்துச்சு சார், சார் என் கூட வேலை செஞ்சவன் சரியாக செய்யலை சார், அவன் கரெக்டாக செஞ்சுருந்தா நான் சக்ஸஸ் ஆகிருக்கலாம் சார், இந்த கடன் வந்திருக்காது. இன்னும் ஒருத்தர், சார் கடன் கொடுத்தாங்க சார், எனக்கு நல்ல ஆர்டர்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தது சார், அதுக்குள்ளே அவன் பணத்தை திருப்பி கேட்டதுனால என்னால் செயல்படுத்த முடியல சார். இன்னும் ஒரு சிலர், சார் வட்டி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன் சார், அதனால் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால என்னால் இந்த பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, இதெல்லாம் உங்களோட கேள்விகள். நான் கேட்குறது 100% இதுக்கு யார் காரணம்? ஒரு பிஸ்னஸ் செஞ்சீங்க, லாஸ் ஆயிடுச்சு, அந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுத்தது நான் தான், அந்த பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கினது நான் தான், அந்த பிஸ்னஸில் லாபம் வரும்னு டிசைட் பண்ணது நான் தான், அந்த பிஸ்னஸ்க்கு பார்ட்னரை சேர்த்துனது நான் தான். அப்போ யார் காரணம்? இந்த பிஸ்னஸில் லாஸ் வரத்துக்கு மட்டும் யார் காரணம்? நான் தான் காரணம். எழுதுங்க, நான் தான் காரணம், எழுதுங்க. அடுத்த காலத்தில் கேள்வி தியானம். என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன தவறு பண்ணுறீங்கன்னா, எனக்கு 50 லட்ச ரூபா வந்துடணும், 50 லட்ச ரூபா வந்துடணும்னு வேண்டாதீங்க, பிரார்த்தனை செய்யாதீங்க. ஆனால் நடக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கு யார் காரணம்ங்கிறத ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுங்கள். நான் காரணம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, கேள்வியாக இருங்க. எப்படி இருக்கலாம்? இறைவனர்களால் இந்த பிஸ்னஸில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைத்தன்மை சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்க இது. ஜஸ்ட் நீங்கள் இந்த கேள்வி தியானத்தை மனசில் பதிகிற அளவுக்கு சொல்லுங்கள். 24 ஹவர்ஸில் ஒரு மிராக்கல் உங்களுக்கு 100% நடக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ரெண்டாவது ஒரு பிரச்சனை, சார் நான் லவ் பண்ணிட்டேன் சார், இந்த பொண்ணை தவிர நான் யாரையுமே லவ் பண்ணல சார், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறா சார், திடீர்னு என்னன்னு தெரில சார், வேண்டான்னு சொல்லிட்டா, ஒரு சண்டை வந்துருச்சு, பிளாக் பண்ணிட்டா, நான் என்ன செய்கிறதுனே தெரியல. யார் காரணம்? சார் அவள் தான் சார் பிளாக் பண்ணிட்டா, அவள் பிளாக் பண்ணதுனால தான் சார் என்னால் பேச முடியல, பேசியிருந்தால் நான் இந்நேரம் கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். நான் கேட்குறது அதெல்லாம் கிடையாதுங்க. லவ் பண்ணிங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, யார் காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், உணர்தல் தன்மையோடு யோசனை பண்ணி பாருங்கள். அதில் நம்மளோட பங்கு அதில் இருக்கும். அப்போ நான் காரணம். இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா, நானும் ஒரு 50% காரணம், எதையோ ஒன்று எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் காரணங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. கேள்வி தியானத்துக்கு வந்துடுங்க. நீங்களாம் என்ன தெரியுங்களா பண்ணுறீங்க, ஐயோ வரல, என்னால் வேலை செய்ய முடியல, என்னால் பிஸ்னஸ் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு மனசை டைவெர்ட் பண்ணி செத்து போகலாங்கிற ஸ்டேட்டுக்கு வரீங்க. ஒரு லவ், அவங்க ஃபோன் எடுக்கல, பிளாக் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், இன்சிடெண்ட் இவ்வளோ தான். இதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். இப்போ கேள்வி தியானத்தில் இருங்க. என்ன செய்யலாம்? இறைவனர்களால் என் காதல் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்காரு, நான் சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி இப்படின்னு சொல்லுங்கள். இது சொல்கிறதுனால என்ன சார் அட்வான்டேஜ்? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒன்று, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடுறோம். சொல்யூஷனை இறைவன்கிட்ட விட்டுடுறோம். எது நடந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுப்பாருன்னு எப்போ நீங்கள் நம்புறீங்களோ அதுக்கப்புறம் உங்களோட வேலைப்பாடுகள், உங்களோட செயல்பாடுகள், ஒர்க் கான்சன்ட்ரேஷன் சிறப்பாக செய்யலாம். எப்போ நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த பற்று எப்போ இருந்துகிட்டே இருக்கோ, உங்களால் வேலை செய்ய முடியாது. ஒரு டீச்சராக இருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்வீங்க, எந்த வேலையுமே உங்களால் செய்ய முடியாது. இப்போ புரியுதுங்களா? மூணாவது விஷயம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என் மனைவி இப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் சார், இருக்க மாட்டேங்கிறாங்க சார், இதுக்கு யார் காரணம்? யோசனை பண்ணுங்கள். நான் தான் காரணம். மனைவி நான் நினச்ச மாதிரி இல்லை, யார் காரணம்? நான் தான் காரணம். ஏன்னா என்னோடய பங்கு இருக்குல்ல, நான் கணவனாக இருக்கிறதுனால தான், அவங்க மனைவியாக இருக்கிறதுனால தான் இந்த இஷ்யூவே வந்திருக்கு. அப்போது என்னோடய பங்கு அங்கே இருக்குது. யார் காரணம்? நான் தான் காரணம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கேள்வியாக இருந்துட்டு போங்க. எப்படி கேள்வியாக இருக்கிறது? இறைவனர்களால் என் மனைவியின் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். முடிஞ்சு போச்சா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேள்வி தியானத்தை செயல்படுத்தினீங்கன்னா மனசு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்தால் அடுத்த வேலையை சிறப்பாக செய்யலாம். அதனால் உங்களுக்கு வருமானம் வரும். போயிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்லேயே போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஒரு 4வது உதாரணம், இந்த மாமியார் மருமகள் சண்டை. என் மாமியார் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, என்னால் அவங்க குடும்பமே நடத்த முடியல, அவங்க இருந்தாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இது எப்போ சொல்கிறீங்க? 20 வருஷம் கழித்து சொல்கிறீங்க. கல்யாணமாக 20 வருஷம் ஆகுது, உங்கள் பொண்ணு காலேஜ் படிக்குது, உங்கள் பையன் காலேஜ் வேலைக்கு போயிட்டுருக்கான். இப்போ சொல்கிறீங்க அந்த மாமியார்னால் இருக்கவே முடியாது சார், ரொம்ப கன்னிங் ஃபெலோ சார், என்ன செய்கிறதுனே தெரியல, என் புருஷன் வேணும் ஆனால் என் மாமியார் வேணாம், நான் என்ன தான் சார் செய்கிறது? இதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள் சார். மாமியார் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சார் காரணம் யாருன்னு என்ன கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க, இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்டது நீங்கள் தான் லவ் பண்ணீங்க, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணீங்க, இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணதும் நீங்கள் தான். அதனால தான் அவங்க மாமியாராக வந்தாங்க. இப்போ சொல்லுங்கள் யார் காரணம்? ஸோ நீங்கள் கணவன் மனைவி ஆனதுனால தான் அவங்க மாமியாராக வந்திருக்காங்க. அப்போது உங்களோட பங்கு இங்கே இருக்கா? அப்போ அதில் எழுதுங்க, மாமியாராக ஆனதுக்கு காரணம் நான் தான் காரணம். புரிஞ்சு போச்சிங்களா? இப்போ கேள்வி தியானத்துக்கு வாங்க. என்ன செய்யலாம்? இறைவனர்களால் என் மாமியார் விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இறைவனுக்கு நன்றி. இவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளை எழுதுங்க. எழுதிட்டு யார் காரணம் அப்படிங்கிறதுல எழுதுங்க. எழுதி அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக இருந்துருங்க. ஜஸ்ட் இருந்து பாருங்கள். ஒரு 3 நாள் நீங்கள் செயல்படுத்துங்க, அற்புதமான மாற்றம் நடக்கும். ஒன்றுமே இல்லைங்க, இது ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். இது என்ன ஒரு லாஜிக்னாங்க, எப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் அப்படின்னு சொல்லி எப்போ அக்செப்ட் பண்ணுறனோ அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட் வர 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 நம்ம மனசு அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து வர ரிசல்ட்டை நம்ம எதிர்கொள்ளுவோம். அதை நீங்கள் இறைவன்கிட்ட கொடுத்துட்றீங்க, இல்லது பிரபஞ்சத்திட்ட கொடுத்துட்றீங்க. என்ன சொல்கிறீங்க? எது நடந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அதனை எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுன்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா அந்த பொண்ணை கொடுப்பார், இல்லைன்னா அதை விட சிறப்பான பொண்ணை கொடுப்பார். புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் என்ன தேவை? நீங்கள் 50 லட்ச ரூபா வேணும்னு பணம் கேட்காதீங்க. அந்த பிஸ்னஸில் எது கொடுத்தா அந்த கடன் அடைக்க முடியுமோ அதனை இந்த பிரபஞ்சம் இயற்கை சிறப்பாக கொடுக்கும். இந்த மாமியார் மருமகள் இஷ்யூ இருக்கா, நான் தான் காரணம்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு மாமியார் விஷயத்தில் எது நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் அஃபர்மேஷன் பிரார்த்தனை கேள்வி தியானம் செஞ்சிங்கன்னா அந்த சூழ்நிலை மாறும். நீங்கள் அக்செப்ட் பண்ண நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல நீங்கள் எப்போ இந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வர 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 ஆப்போசிட்டில் இருக்கிற சூழ்நிலை அவர்களே மாறுவாங்க. காரணம் உங்களோட பிரார்த்தனை. ரொம்ப சிம்பிளாக புரியுதுங்களா? இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா 5 உதாரணம் சொன்னேன், 4 சொல்லிட்டேன். 5வது உதாரணம் சார், பணம் நம்பி நான் கொடுத்துட்டேன் சார், எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு தெரியாமல் கொடுத்துட்டேன் சார், அந்த நகையை நான் மீட்டே ஆகணும் சார், நகையை கொடுத்துட்டேன் சார், எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியாது சார். இப்போ கேட்டால் என்ன சார் பண்ணுறது? என் வாழ்க்கை என்ன தான் சார் ஆகிறது? பணமும் நிறையா நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் சார், ஆனால் இப்போ கேட்டால் அவங்க என்ன மதிக்கிறதே இல்லை சார், கொடுக்குறதே இல்லை, ஃபோனே எடுக்கிறது இல்லை, நான் என்ன தான் சார் செய்கிறது? இறைவனுக்கு கண் இல்லையா சார்? நல்லது தான் சார் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பஞ்சு டயலாக்காக சொல்கிறீங்க. நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதுங்க, யார் காரணம்? எழுதுங்க. இறைவன் காரணமா? இறைவன் தான் உங்களை கொடுக்க சொன்னாரா? இல்லை இந்த பிரபஞ்சம் தான் கொடுக்க சொன்னதா? இல்லை உங்கள் வீட்டுக்கார் கொடுக்க சொன்னாரா? நீங்களே வீட்டுக்காருக்கு தெரியாமல் தான் கொடுத்துருக்கீங்க. காரணம் நான் தான் காரணம். எழுதுங்க. இந்த பணத்தை இவங்களுக்கு நான் உதவின்னு சொல்லி கொடுத்தேன், இல்லை ஒரு லாப நோக்கத்துக்காக கொடுத்தேன், சரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்னு கொடுத்தேன், அதுக்கு நான் தான் காரணம். எழுதுங்க. நான் தான் காரணம், இந்த பிரச்சனைக்கு இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம். மனசில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் கேள்வியாக இருங்க, எப்படி இருக்கலாம்? இறைவனர்களால் இந்த பண விஷயத்தில், இந்த நபர் பண விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்க, முடிஞ்சு போச்சுங்க. 24 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு உங்கள் மனசு தெளிவாகும். ஃபஸ்ட்டு நமக்கு அதுதாங்க முக்கியம். கடன் இருக்குது கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த நெகட்டிவான திங்கிங்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலை உங்களை போட்டு ரொம்ப டைட் பண்ணும். புரியுதுங்களா? அதை பிரேக் பண்ணணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நெகட்டிவிட்டி என்ன சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவிட்டியான சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ கடனை கட்ட முடியலையே, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, 50 லட்ச ரூபா இருக்கே, நான் என்ன செய்கிறதுன்னு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் செயல்படுத்தவே முடியாது. பார்த்திங்கன்னா அதே சூழ்நிலைகள் சிறப்பாக வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கள். ஆமாம் நான் தான் காரணம். கேள்வியாக இருந்து பாருங்கள். 24 ஹவர்ஸில் இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன செஞ்சால் இதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் உங்களை நோக்கி வரும். இது எப்போ வரும்? 100% நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். 100% கேள்வி தியானத்தை உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சொல்லணும். ஜஸ்ட்டு சொல்லி பாருங்கள்.
காதல் விஷயமாகட்டும் சிறப்பாக செயல்படுத்துங்க. பணம் ஒருத்தர் கொடுக்கணும், செயல்படுத்துங்க. கணவன் மனைவி சண்டை செயல்படுத்துங்க. இதில் என்ன தெரியுங்களா, ஒரு பாசிட்டிவ் நடக்கும். நீங்கள் இதை சொல்ல 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 அக்செப்டன்ஸ் செயல்படுத்த கேள்வி தியானம் செய்ய செய்ய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே மாறுவாங்க. உங்கள் மாமியார் தாராளமாக மாறுவாங்க, உங்கள் மனைவி தாராளமாக மாறுவாங்க, உங்கள் காதலன் அல்லது உங்கள் காதலி சிறப்பாக மாறுவாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான கடன் கட்டக்கூடிய சோர்ஸ் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தாங்க. இதுக்கு பேர் தாங்க இன்ட்யூஷன். இது அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள். ஏங்க, இப்போ கடன் 50 லட்ச ரூபா இருக்குது, பொண்டாட்டி மதிக்கிறது இல்லை புருஷன் குடிச்சிட்டு வராரு, இல்லை இந்த சொத்து பிரச்சனை எனக்கு முடியல, ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ஒரே நாள் தானே நான் சொல்கிறேன், ஒரே நாளில் எதுக்கும் ரிசல்ட் வராது. நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நாளில் பிரச்சனையே வராது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் இந்த ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் எடுங்க, பிரச்சனை எழுதுங்க, யார் காரணம்ங்கிற இடத்துல பதில் எழுதுங்க, கேள்வி தியானம் செய்யுங்க. இதை செஞ்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு உங்கள் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். மனசு தெளிவான உடனே இதை அப்படியே செஞ்சுட்டே வாங்க. ஒரு வாரம் 10 நாள் செய்ய 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 நம்ம மனசு எப்போ அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வருதோ, எப்போ நீங்கள் செய்கிற அந்த கேள்வி தியானம் உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிக்குதோ, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மாறுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதற்குண்டான சூழ்நிலையை அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த சூழ்நிலை மாறல, அந்த காதலி உங்ககிட்ட பேசலைன்னா அதுக்காக கவலைப்பட வேணாம். நம்ம பாசிட்டிவாக நம்ம தேவைகள் என்னன்னு போட்டுட்ருக்கோம், கேள்வி தியானத்தில் சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு செயல்படுத்த அவங்களே மனசு வருவாங்க. இல்லை நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ என்னென்னா, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். சார் நான் லவ் பண்ணிட்டேன் சார், என்ன சார் செய்கிறது, தேவையில்லை. இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் அவங்க வாழ்க்கைக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிறத இண்டிகேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இவ்வளோதான் லாஜிக். இப்போ புரியுதுங்களா? ஸோ 24 ஹவர்ஸில் உங்கள் எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். யார் காரணம், கேள்வி தியானம் சிறப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் 24 ஹவர்ஸில் வரும். வரலைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 9080274280. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். சிறப்பாக ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். மாற்றம் உடனடியாக வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.